உலகம் எங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். AIML மீடியாவின் முக்கிய தகவல். கட்டப்பட்டு 46 ஆண்டில் இடிந்த பாலம். கட்டப்பட்டு 460 வருடங்களாகியும் இடியாத பாலம். 46 ஆண்டு ஆன பாலம் உடைய தயார் செய்யும் 17 பேர் மரணித்த குஜராத் கம்பீரா பாலம் இடிந்து விழுந்தது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பலரும் சொல்கிறார்கள் 46 ஆண்டுகால பாலம் இடிந்து விழத்தானே செய்யும் என்று. நமக்கு தெரியும், நமது தமிழகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இன்னும் அப்படியே இருக்கிறது என்று. அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஆற்று பாலம் சுமார் 460 வருஷம் ஆகியும் அந்த பாலம் எப்படி இன்னும் உடையாமல் இன்றைக்கும் பயன்பாட்டில் உள்ளது? இந்த பிரம்மாண்டமான பாலத்தின் பெயர் ஷாஹி பாலம் அல்லது முனீம்கான் பாலம் அல்லது அக்பரி பாலம் அல்லது முகலாய பாலம் அல்லது கோமதி ஆற்று பாலம் அல்லது ஜான்பூர் பாலம் என்று அவரவரிஷ்டத்துக்கு ஒரு பெயரிட்டு அழைக்கிறார்கள். அந்த பிரம்மாண்ட பாலத்தின் தோற்றத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2500 கிலோமீட்டர் தூரம் ஓடும் கங்கை நதிக்கு முக்கியமான ரைட் அண்ட் லெஃப்ட் கிளையாறுகள் யமுனை 1250 கிலோமீட்டர், கோமதி 1000 கிலோமீட்டர். இவை இரண்டுமே இமயமலையில் உற்பத்தியாகி கங்கையில் கலக்கும் பெரிய வற்றாத ஜீவ நதிகள். அந்த கோமதி ஆற்றங்கரையின் 2 கரைகளிலும் படர்ந்துள்ள ஒரு பெரிய நகரம்தான் ஜான்பூர். லக்னோ வாரணாசி நெடுஞ்சாலையில் உள்ளது ஜான்பூர். இந்த நெடுஞ்சாலையை குறுக்காக வெட்டி அலகாபாத் ஜான்பூர் ஆசம்கார் நெடுஞ்சாலை இந்த ஆற்றுப்பாலம் வழியே செல்கிறது. இந்தியாவை 1542 துவங்கி 1605 வரை ஆண்ட முகலாய பேரரசர் அக்பர் கட்டிய பல பாலங்களில் ஒன்றுதான் இந்த கோமதி ஆற்று பாலம். அவரது ஆட்சியில் ஆப்கானிய கட்டிடக்கலை நிபுணர் அஃப்சல் அலி பாலத்தை வடிவமைக்க அக்பரின் தளபதி முனீம்கான் தலைமையிலான குழு 1564 பாலம் கட்டத் துவங்கி 3 ஆண்டுகளில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 1567 திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலத்தின் வடிவமைப்பு அழகே அதை கோட்டை போல கட்டி பாலத்தின் 2 ஓரங்களிலும் பாலத்தின் தூண்களை அழகிய தனித்தனி மண்டபங்களாக உயர்த்தி கட்டியதுதான். ஒவ்வொரு மண்டபமும் பயணிகள் தங்கிச் செல்லும் பயணியர் மாளிகை டிராவலர்ஸ் ரூம்ஸ் ஆக அக்காலத்தில் பயன்பட்டது. ஷாஹி என்றால் பேரரசு, பேரரசு பாலம் என்றனர். அக்பரின் பிற தளபதிகள் பிற ஆறுகளில் கட்டிய சாதாரண வடிவமைப்பு கொண்ட பாலத்தை விட இது அழகுற அரண்மனை கோட்டை போல கட்டப்பட்டுள்ள காரணத்தால் இப்பாலத்தை கட்டிய தளபதியை போற்றும் விதத்தில் முனீம்கான் பாலம் என்றனர். அக்பரின் காலத்துக்குப் பின் அக்பரி பாலம் என்றனர். முகலாய ஆட்சிக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் முகலாய பாலம் என்றனர். அந்த பெயரை கூற விரும்பாத தற்போதைய கூட்டம் கோமதி பாலம் அல்லது ஜான்பூர் பாலம் என்கிறது. இந்த நூற்றாண்டில் 1934 மிக மோசமான நேபாளம் UP பீகார் பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இப்பாலம் இடிந்து விழாமல் தலை நிமிர்ந்து நின்றது. பின்னர் 1980 UPயில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒட்டுமொத்த பாலத்தை அதன் மண்டபங்களை எல்லாம் முழுக்கடித்தவாறு பாலத்தின் மீது ஆற்று வெள்ள நீர் கரை புரண்டு காட்டாறாக கடும் வேகத்தில் ஓடியது. ஆனால் இத்தகைய இயற்கை சீற்றங்களை எல்லாம் கடந்து 460 ஆண்டுகளாக இப்பாலம் இன்னும் பேரரசர் அக்பர் பெயரை கூறிக்கொண்டு நிஜமாகவே கம்பீரமாக நிற்கிறது. மிக பயங்கரமான வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இப்போது பார்க்கின்றீர்கள்.